அனைவருக்கும் அதிகமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம், குரூப் 2, குரூப் 2 எக்ஸாம் நீங்கள் படிக்கிறீங்க, வீட்டிலேருந்தே நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹோம் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் இன்ஃபார்ம் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் எல்லா தகவலும் நான் சொல்லிடுறேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கும், நீங்கள் டெஸ்ட்டை எப்படி எழுதுவீங்க, இது எந்த வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், இந்த மாதிரி எல்லா விதமான தகவலும் சொல்லிடுறேன். என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது, எவ்வளோ டெஸ்ட் இருக்குது, எப்படி நீங்கள் டெஸ்ட்டு எழுதணும், எப்படி வந்து இந்த பேட்சஸ் கொண்டு போக போகிறோம், இது எல்லா விதமான தகவல்களும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரிங்களா? ஹோம் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது இல்லம் தேடி தேர்வுகள். நீங்கள் கோச்சிங் சென்டர் போகிறதுக்கு டைம் இல்லாமல் இருக்கீங்க, வீட்டிலேருந்து தான் ஓனாக படிச்சுட்டு இருக்கீங்க, நான் ஓன் ஸ்டடி தான் பண்ணுறேன், எனக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒரு இடத்துல போயிட்டு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி இல்லை கோயம்புத்தூருக்கே வந்து நான் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி டெஸ்ட் எழுத முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஹோம் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரையும் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் அவுட் மெட்டீரியலாக உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவோம். பிரிண்ட் அவுட்டாக உங்களுக்கு வந்துடும், ஓஎம்ஆர் ஷீட்டும் கொடுத்துருவோம், அதே போல் ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே படித்து முடித்த பிறகு ரொம்ப ரொம்ப முக்கியம், கொடுக்கக்கூடிய பிளான் என்னவோ அந்த பிளானுக்கு தாராளமாக நீங்கள் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி 6 நாள்ன்றதை நான் கொடுக்கக்கூடிய டைம், நீங்கள் 4 நாட்களில் அதை படித்து முடிக்க முடியும். 4 நாள் 5 நாளில் படித்து முடிச்சுட்டு பிளான் பேஸ் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு வாங்க. சரிங்களா? ஸோ நிறைய தேர்வுகள் இருக்க போது ரொம்ப மினிமம் காஸ்ட்டில் தான் அந்த பேட்ச் வந்து இருக்க போகுது. சரிங்களா? ரொம்ப கம்மியான ப்ரைஸில் உங்களுக்கு பிரிண்ட் அவுட்டும் வந்துடும், ஓஎம்ஆரும் வந்துடும், ஆன்சருக்கே வந்துடும். இது எல்லாமே நீங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் போகிறத விட ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இங்கே ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுத முடியும். சரிங்களா? ஸோ 2 எக்ஸாமுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் இந்த டெஸ்ட் பேட்ச் இப்போதைக்கு தமிழ் மீடியமில் இருக்குது. எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும், எவ்வளோ டெஸ்ட் இருக்கும், எப்படி ஜாயின் பண்ணலாம், இது எல்லாமே நான் சொல்லிடுறேன். கம்ப்ளீட் பிளான் பிடிஎஃப்பும் இதே வீடியோக்கு கீழே நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஜாயின் பண்ணுறவங்க அந்த பிளானை பார்த்துட்டு குறிப்பிட்ட தேதிக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதன் பிறகு ஜாயின் பண்ணாலையும் கொரியர் பண்ணுவோம். பட் நம்ம டேட் வைஸ் பிளான் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட தேதி தான் சரியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரையும் முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 18 டார்கெட் டெஸ்ட் இருக்க போது, 4 மிட் ரிவிஷன் டெஸ்ட் இருக்க போது, இது இல்லாமல் 3 ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்க போது. சரிங்களா? ஓவராலாக உங்களுக்கு ஹார்ட் காப்பியாக வரக்கூடியது 5000 கேள்விகள், அதே போல் அதற்கான இது எல்லாமே இருக்க போது. இது இல்லாமல் இந்த ஹோம் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணக்கூடியவங்களுக்கு நம்ம அதிகமான ஆப்பில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 15000 கொஸ்டின் டெஸ்ட்டாக நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா? எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். வெறுமனே ஒரு பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்க, நான் இன்னும் எக்ஸ்ட்ரா வெளியில் படிக்கணும் அப்படின்னு இல்லாமல் இதே பேட்ச்க்குள்ளே தனியாக ஆப்பில் உங்களுக்கு வேறு என்னெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், வேறு என்னெல்லாம் படிக்கணுமோ அது எல்லா விதமான கைடன்ஸும் உங்களுக்கு இதில் இருக்க போகுது. அதே போல் கொரியர் வந்து தனியாக நீங்கள் பே பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை, அதுவுமே இன்க்ளூடட் தான். டெலிவரி வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே சென்ட் பண்ணிவிடுவோம், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்றத சொல்லிடுறேன். என்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய மே 13ஆம் தேதி ஸ்டடி பிளான் என்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது? மே 13ஆம் தேதி ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் ஆக போகுது. முதல் தேர்வு நீங்கள் என்னைக்கு எழுத போகிறீங்க? மே 19ஆம் தேதி. அப்போ 6 நாட்களுக்கு ஒரு தேர்வு அப்படின்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு செட்டுக்கான கொஷின் பேப்பர் எப்போ சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 13ஆம் தேதி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பட் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் பிளான் கொடுத்துட்டேன், 10 நாளைக்கு முன்னாடியே நான் பிளான் கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு 4ஆம் தேதி 5ஆம் தேதியில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் இந்த ஒரு வாரத்தையும் படிக்க பயன்படுத்திக்கோங்க. அப்போ என்ன பண்ணலாம்? கொஸ்டின் பேப்பர் வந்தவொடனே நம்ம டெஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு வாரம் நமக்கு இன்னுமே பெனிஃபிட்டாக இருக்க போகுது. 13ஆம் தேதி படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு 19ஆம் தேதி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நீங்கள் எழுத போகிறீங்க. அதுக்கு முன்னாடி எழுதினாலும் உங்களுக்கு ரேங்க் மார்க் இதெல்லாமே அப்டேட் பண்ணி கொடுப்போம். ஸோ முடிஞ்ச வரையும் டைம் சேவ் பண்ணி எழுதிட்டு வாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஸ்க்ரீனை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அனுப்பக்கூடிய கொரியரில் உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் நம்பர் 1 டெஸ்ட் நம்பர் 8 வரலையும் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் இருக்கும், அதற்கான ஆன்சர் கீ, ஓஎம்ஆர் இது எல்லாமே இருக்கும். அப்புறம் மிட் ரிவிஷன் 1, 2 சரிங்களா, 2மே இருக்க போகுது. 2 எம்ஆர் மிட் ரிவிஷன் டெஸ்ட் இருக்க போகுது. என்னைக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச வரலையும் மே 15ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் 19ஆம் தேதி நீங்கள் தேர்வு எழுத முடியும். கொரியர் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னாலும் 2லேருந்து 3 நாளில் வரத்துக்கு உங்களுக்கு டைம் எடுத்துக்குது அப்படின்னாலும் 19ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஜாயின் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா 15ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணால் தான் எழுத முடியும். அதுக்கப்புறம் என்னால் ஜாயின் பண்ண முடியாதா சார் அப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ண முடியும். நீங்கள் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணாலும் அடுத்த 2வது நாளே கொரியர் சென்ட் பண்ணிவிடுவோம். பட் உங்களுக்கு அந்த பிளான் மட்டும் 2 நாள் 3 நாள் டிலே இருக்கும். பட் முடிஞ்ச வரையும் முன்னாடி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு இப்போ டைம் இருக்குது, 2 வாரம் டைம் இருக்குது, 10 நாள் டைம் இருக்கும்போது தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எத்தனை நாளைக்கு ஒரு டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன், 6 நாட்களுக்கு ஒரு தேர்வு. மொத்தமாக 25 டார்கெட் இருக்குது, நம்ம 150 டேஸில் முடிச்சிட முடியும். அதுவும் 18 தான் நீங்கள் படிக்கிறது, மீதி எல்லாமே உங்களுக்கு என்னது ரிவிஷன் தான். 18 டார்கெட் தான் நீங்கள் படிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, மீதி எல்லாமே ரிவிஷன் தான் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதை 25 டார்கெட்டுக்கு படிக்க பிளான் பண்ணிக்கோங்க.
ஹோம் டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு என்னென்ன இருக்க போகுது, நம்ம அனுப்பக்கூடிய அந்த ஹோம் டெஸ்ட் பேட்ச் கிட்குள்ள என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டடி பிளான் பிரிண்ட் அவுட்டாக வந்துடும். நான் இப்போ கொடுக்கக்கூடிய கம்ப்ளீட் பிளான் கிட்டத்தட்ட 40 பேஜ் இருக்கக்கூடிய இந்த பிடிஎஃப் உங்களுக்கு பிரிண்ட் அவுட்டாகவும் வந்துடும். கொஷின் பேப்பர், ஒவ்வொரு கொஷின் பேப்பரும் கொஷின் பேப்பர் 1 2 3 4 5 இந்த மாதிரி கூடிய கொஷின் பேப்பர் 25 கேள்விகள் கொஷின் பேப்பர் சொல்கிறோம் இல்லையா, வினாத்தாள்கள், அது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? மொதல் செட்டில் 10 கொஷின் பேப்பர் வரும். அதுக்கப்புறமும் மறுபடியும் கொரியர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் மந்த் மறுபடியும் கொரியர் பண்ணுவோம். அடுத்த ஆன்சருக்கு உங்களுக்கு பிரிண்ட் அவுட்டாக வந்துடும். ஓஎம்ஆர் ஷீட்டும் பிரிண்ட் அவுட்டாக வந்துடும். 2 எக்ஸாமுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். 2 எக்ஸாமுக்கான சிலபஸும் சென்ட் பண்ணிவிடுவோம். சரிங்களா? அப்புறம் ஜிஎஸ் சிலபஸ், நம்ம புக் இருக்கு இல்லையா, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜிஎஸ்க்கான புத்தகங்களுடைய வேர் டு ஸ்டடியும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிடுவோம். ஒவ்வொரு தலைப்புகளும் நீங்கள் என்ன படிக்கணும், ஜிஎஸ்க்கான வேர் டு ஸ்டடி இருக்கும். அப்புறம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான பேட்டர்ன், குரூப் 4 குரூப் 2 என்ன பேட்டர்ன், நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் எக்ஸாம் படிக்க போறீங்க அப்படின்னா என்ன பேட்டர்னில் இருக்குது, இதற்கான பிரிண்ட் அவுட்டும் வந்துடும். சரிங்களா? அப்புறம் டெஸ்ட்டுக்கான டேட்டு, டைம், எந்த டேட்டில் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்றது தனியாக ஒரு பிரிண்ட் அவுட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் பிளான் பண்ணிக்க முடியும். பிளான் இல்லாமல் அது தனியாகவும் இருக்கும். சரிங்களா? அப்புறம் பிளாக் பால் பாயிண்ட் பென் வந்து 2 பென். சரிங்களா? ஸோ இந்த இது எல்லாமே உங்களுக்கு இருக்க போது. அது இல்லாமல் 2 டைம் கொரியர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு செட் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு 10 கொஷின் பேப்பர், அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர் அடுத்த டைம், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருந்தால் அதெல்லாம் பேட்சில் எல்லாமே ஃபாலோ பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு செட்டு என்னைக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்கேன், அதையும் நோட் பண்ணிக்குவாங்க. 2வது செட் என்னைக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்றதும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரியா? எல்லா சப்ஜெக்ட் இது இல்லாமல், இப்போ நான் ஹோம் டெஸ்ட் பேட்ச் சொன்னேன் இல்லையா, இது இல்லாமல் ஆப்பில் வேறு என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சப்ஜெக்ட்கான ஸ்டடி பிடிஎஃப் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருக்கான ஆன்லைன் டெஸ்ட் 8000 கொஷின்ஸ் இருக்கும். புக் பேக்கான கொஷின் டெஸ்ட் இருக்கும். மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கான டெஸ்ட் இருக்கும். தமிழுக்கான அவுட் சோர்ஸ் டெஸ்ட் இருக்கும் போது, சமச்சீர் புக்கான பிடிஎஃப் இருக்க போது, அதே போல் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பிடிஎஃப்பும் இருக்க போகுது. சரிங்களா? இது இல்லாமல் தமிழ் ஜிஎஸ் சிலபஸ் பேஸ்டு டெஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் சிலபஸ் பேஸ்ட் டெஸ்ட்டில் தமிழுக்கான அவுட் சோர்ஸ் டெஸ்ட்டும் இருக்கும். தமிழ் அவுட் சோர்ஸ் டெஸ்ட் ஒரு 15 டெஸ்ட்டை ஆட் பண்ணியிருப்போம். அப்புறம் தமிழில் 100 கொஷின் எப்படி ஸ்பிட் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ் பேஸில் 70 கொஷின் இருக்கும், எக்ஸ்ட்ரா சோர்ஸ் வந்து 30 கொஷின் இருக்கும். ஸோ டோட்டலாக இருக்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய 100 கொஷினை இப்படி தான் பிரிச்சிருப்போம். சரிங்களா? அப்புறம் ஜிஎஸ் மேக்ஸ், ஸோ 100 கொஷின் சொன்னோம் இல்லையா, ஸோ டோட்டலாக 200 கொஷின் உங்களுக்கு ஒரு கொஷின் பேப்பருக்குள்ளே இருக்க போகுது. ஓகே, இது இல்லாமல் ஆப்பில் மட்டுமே நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட் எழுத முடியும். புக் பேக் டெஸ்ட்டு இது எல்லாமே இருக்க போது. ஸோ ஹார்ட் காப்பி ஒரு 5000 கொஷின்ஸ். டோட்டலாக நீங்கள் ஓவராலாக எவ்வளோ டெஸ்ட் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து எழுத போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20000 கொஷின்ஸ் எழுத போகிறீங்க. கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 1000 கொஷின்ஸ், ரேண்டமாக இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா டெஸ்ட் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அது ஒரு 2000 கொஸ்டின்ஸ். ஓவராலாக 20000 கொஸ்டின்ஸ்க்கு மேலே தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. நான் மினிமம் நான் சொல்கிறேன், மினிமம் 20000 கொஸ்டின்ஸ்க்கு மேலே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க இந்த பேட்ச்க்குள்ளே. சரிங்களா? 2வது செட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா 2வது செட்டு ஜூன் மாதம் அனுப்புவோம். ஃபஸ்ட்டு செட்டு இப்போ அனுப்பிச்சிடுவோம், 2வது செட்டு ஜூன் மாதம் அனுப்புவோம். சரிங்களா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஜிபே நம்பர் 9994359181. ஓகே, ஸோ என்ன பேமெண்ட் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2300 ரூபா. சரிங்களா? 2300 இந்த கொஷின் இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு 2300 ரூபா அப்படின்ற ப்ரைஸ்க்குள்ளே வந்துடும். இது ஹோம் டெஸ்ட் பேட்ச்க்கானது. சரிங்களா? ஓகே, ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டும் எந்த டேட்டில் நீங்கள் எழுத போகிறீங்க, அதற்கான படிக்க வேண்டிய டாபிக்ஸ் என்ன அப்படின்றது எல்லாமே இந்த கம்ப்ளீட் ஸ்டடி பிளானில் இருக்குது. ஸ்டடி பிளானை நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸ்டடி பிளான் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நான் தமிழுக்கான அவுட் சோர்ஸ் சொன்னோம் இல்லையா, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்துட போது. தமிழுக்கான அவுட் சோர்ஸாக இருக்கலாம், மற்ற டாபிக் ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸாக இருக்கலாம், எல்லாமே உங்களுக்கு வந்து இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருப்போம். தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ், அதே போல் ஒவ்வொரு 4 டெஸ்ட்டுக்கும் ஒரு மிட் ரிவிஷன் டெஸ்ட் சொல்லியிருக்கோம் இல்லையா, மிட் ரிவிஷன் டெஸ்ட்டு ஒரு 4 டெஸ்ட் இருக்கும். ஸோ ஓவராலாக 25 தேர்வுகளில் மிட் ரிவிஷன் 4, ஃபுல் மாடல் ஒரு 3, அதுக்கப்புறம் டாபிக் வைஸ் டெஸ்ட்டு ஒரு 18 டெஸ்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த பிளானில் டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். எந்தெந்த டேட்டில் நீங்கள் டெஸ்ட் எழுதணும் அப்படின்றதையும் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரையும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரை நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்கும்போது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹோம் டெஸ்ட் பேட்சில் இருக்கக்கூடிய ஹார்ட் காப்பி கொஷின்ஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஆப்லேயும் நிறைய டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. சரிங்களா? ஃபுல் டெஸ்ட் எல்லாமே எழுதி முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ புக்ஸ் வேணும் அப்படின்றவங்க, நான் வேர் டு ஸ்டடி சொன்னேன் இல்லையா, இயற்பியல், வேதியியல், உயிரியல், பொதுத்தமிழ், ஸ்டாண்டர்ட் வைஸ், அப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய வரலாறு, மரபு, பண்பாடு, அதே போல் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம், அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தமிழுக்காக இருக்கலாம், ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான புத்தகங்கள் இருக்கும். இந்த புக்ஸ் வேணும் அப்படின்றவங்க இதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? 9994359181 இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு புக்ஸ் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்க முடியும்.
ஹோம் டெஸ்ட் பேட்ச் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி 2300 ரூபா அப்படின்ற ப்ரைஸ் இப்போ இருக்கும் சரிங்களா. ஆஃபர் ப்ரைஸ் இப்போ, அதுக்கப்புறம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். முடிஞ்ச வரலையும் இல்லை கொரியர் சார்ஜ் ஆட் ஆகும், முடிஞ்ச வரலையும் முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. 2300 அப்படின்ற ப்ரைஸ் பேமெண்ட் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஃபார்மை வந்து மறக்காமல் ஃபில் பண்ணிவிடுங்க. இதில் உங்களுடைய அட்ரஸை ரொம்ப கிளியராக கொடுங்க. அட்ரஸ் வந்து டோர் நம்பர் இருக்கணும், உங்களுடைய ஸ்ட்ரீட் இருக்கணும், அதே போல் உங்களுடைய ஏரியா இருக்கணும், அதுக்கப்புறம் உங்களுடைய போஸ்டல் இருக்கணும், அப்புறம் உங்களுடைய பின்கோட் இருக்கணும், என்ன டிஸ்ட்ரிக்ட் எந்த ஏரியா. ஏன்னா ப்ரொஃபஷனல் கொரியரில் தான் அனுப்ப போகிறோம். ஸோ எதுவும் மிஸ் ஆகாத மாதிரி இருக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. ஒருவேளை போஸ்டலில் வேணும் அப்படின்னா அது தனியாக மென்ஷன் பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே, ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி எவ்வளோ கொஷின்ஸ் இருக்க போகுது, எக்ஸ்ட்ரா டெஸ்ட் எப்படி கொடுக்க போகிறோம், அதே போல் ஹோம் டெஸ்ட் பேட்சோட கிட்குள்ளே உங்களுக்கு என்னென்ன இருக்க போகுது, இது எல்லாமே சொல்லிட்டேன். முதல் தேர்வு மே 19, முடிஞ்ச வரையும் மே 15க்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணாலையும் கொரியர் சென்ட் பண்ணுவோம், அதில் எந்த இஷ்யூவும் இல்லை. ஏன்னா ஹார்ட் காப்பியாக தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி படிக்கிறதுக்கு ஒரு டிசிஷன் மேக் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த டேட்டில் இப்படி படிக்க போகிறோம் அப்படின்றத பிளான் பண்ணிக்கோங்க சரிங்களா. வேறு எனக்கு ஏதாவது டவுட் இருக்குது சார் அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜிபே நம்பருக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் 9994359181 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. தேங்க்யூ. உங்கள் ஸ்க்ரீன்லேயும் மேலே கொடுத்துருக்கேன் இந்த நம்பர். ஓகே, தேங்க்யூ.